ஹரிஹி ஓம். ஓம் நமோ வெங்கடேஷாய. நம்ம திருக்கோயில் பெயர் வந்து தென் திருப்பதி ஸ்ரீ ரங்கநாதர் மற்றும் வெங்கடேச பெருமாள் திருக்கோவில். ரொம்ப பழமையான கோயில். ஆதி மூலவர் வந்து ஸ்ரீ ரங்கநாதர் எங்கேயுமே இல்லாத ஒரு அற்புதமான சயனத்தோட 7 தலை கொண்ட சேஷத்தோடு இருக்கிறார். இது வந்து 7 தலை கொண்ட சேஷம் இருக்கிற ரங்கநாதர் வந்து ரொம்ப பழமையான ரங்கநாதர். மற்ற எல்லா இடத்துலையும் 5 சேஷத்தோடு தான் இருப்பார். இங்கே 7 தலை கொண்ட சேஷத்தில் படுத்துட்டு இருக்கார், சயனிச்சுட்டு இருக்கார். அவர் வந்து ஆதி மூலவர். இப்போ இருக்கிற பிரதிஷ்டை பண்ண மூலவர் வந்து ஸ்ரீனிவாசன், பத்மாவதி தாயார் எல்லா சமேதரோட, சுதர்சன ஆழ்வார், அப்புறம் ஹயக்ரீவர் இருக்கிறார், ஆஞ்சநேயர் இருக்கிறார், வெளியே விஸ்வக்சேனர் இருக்கிறார். இவ்வளோ பொடி சூழ நம்ம பெருமாள் வந்து எல்லாருக்கும் காட்சி தந்துருக்கார். கேட்டவருக்கு கேட்ட வரங்களை கேட்டபடி உடனே கொடுக்கக்கூடிய ரொம்ப சக்தி வாய்ந்த பெருமாள். எல்லாருக்குமே வந்து உடனே கேட்ட வரங்களை தவறாமல் கொடுக்கக்கூடிய ஸ்ரீனிவாசன். இந்த புரட்டாசி 4 சனிக்கிழமைகளும் வந்து ரொம்ப விசேஷமான பூஜைகளும் அலங்கார ஆராதனைகள்லாம் நடந்துகிட்ருக்கு. முதல் வாரம் வந்து முதல் சனிக்கிழமை அபிஷேகம், பால்குட அபிஷேகம் வந்து விமர்சையாக நடந்தது. அதைத் தொடர்ந்து பெருமாளுக்கு சிறப்பு அலங்காரமும், உற்சவருக்கு வந்து ருக்மிணி சத்யபாமா சமேத வாசுதேவ கிருஷ்ணர் அலங்காரமும் நடந்துகிட்ருக்கு. 4 சனிக்கிழமைகளும் விசேஷமாக நடக்கும். 2வது வாரம் வந்து ஆண்டாள் மடியில் ரங்கமன்னார். ஸ்ரீவில்லிபுத்தூரில் எப்படி ஆண்டாள் மடியில் ரங்கமன்னார் சேவை நடக்கிறதோ அதே போல் ஒரு அற்புதமான சேவை. 3வது வாரம் மோகினி அலங்காரம். 4வது வாரம் கருட சேவை ரொம்ப விமர்சையாக இருக்கும். பெருமாள் வந்து கருட சேவையில் 4 மாட வீதிகளிலும் உலா வருவார். ரொம்ப விமர்சையான ஒரு கருட சேவை. கருட சேவை பார்த்தாலே நம்மளுக்கு நிறைய புண்ணியம் கிடைக்கும். அதுபோல் கருட சேவை வந்து பெரிய கோயிலில் தான் நடக்கும். நம்ம கோயிலில் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப பழமையான கோயில். ரங்கநாதர் ஆதி மூலவர். அவரை இப்போ வந்து நாங்கள் புதுசாக பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறது ஸ்ரீனிவாசரை பிரதிஷ்டை பண்ணி பூஜைகள்லாம் சிறப்பாக நடந்துட்டு வருது. ரொம்ப விசேஷமான கோயில். நல்ல வைப்ரேஷனோடு இருக்கும். நல்ல வரவங்கள்லாம் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு பெருமாளை ரொம்ப விசேஷமாக பார்த்துட்டு போகிற கோயில். கேட்டவங்களுக்கு கேட்ட வரம் கிடைச்சிட்டே இருக்கும். அதனால தான் மக்கள் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அது நிறைய உற்சவங்கள் தொடர்ந்து வெள்ளிக்கிழமான சுக்கிரவார உற்சவம், தாயார் சிறப்பு ஊஞ்சல் உற்சவம் நடந்துட்டுருக்கு. அதே போல் பௌர்ணமியான சத்யநாராயண பூஜை நடக்கும். எல்லா சனிக்கிழமைகளும் விசேஷ பூஜைகள், அபிஷேக ஆராதனைகள்லாம் நடந்துட்டுருக்கு. எல்லாரும் வந்து தவறாமல் கலந்துட்டு பெருமாளோட அருளை கேட்டுக்குமாறு கேட்டுக்கொள்ளும்.